ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு இல்லாமல் காய் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 தக்காளி எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், தேங்காய் இதை அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த காய்கள்லாம் அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காயுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம எல்லா காய்களையும் நறுக்கியாச்சு. இப்போ தாளிக்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சட்டியில் தான் வைக்க போகிறோம். இதில் வதக்கி விட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். போதும், காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுந்து ஒரு சேர்த்துக்கலாம், பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடும். டக்குனும் நல்லா அப்படி கொத்தி விட்டு வதக்கிடலாம். அப்படி விரட்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் சேர்த்துடலாம் நம்ம வதக்கி வச்ச காயை. இப்போ தண்ணி நான் கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி இதை சேர்த்து கலக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. திக்கு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது திக்கு கிடச்சிடும். இப்போ தேங்காய் அரைச்சி நல்லா காய் முக்கால் வேக்காடு நல்லா அரை வேக்காடு நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், புளியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. மாங்காய் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேணாம். என்கிட்ட மாங்காய் இருந்துச்சு, அதனால ஒரு 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியும் நமக்கு கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ காயும் நல்லாவே வெந்திருக்கும், முக்கால்வாசி வெந்திருக்கும்னு வைங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி சேர்த்துக்கலாம். போதும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கதன்னு அப்படியே நல்லா வேகட்டும். வெந்தனே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு வெந்திருக்கும், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கதன்னு சுண்டிடுச்சு ஓரளவுக்கு. காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி எல்லா காயுமே வெந்திருக்கும். போதுங்க. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே காயோடு வச்சு பிசைஞ்சு சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. பருப்பு இல்லாத காய் குழம்புங்க. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.